முருகனுக்கு வேல் எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? ஒரு தடவ தேவர்கள் எல்லாரும் அசுரர்களால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அசுரர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா மாறி தேவர்கள தோற்கடிச்சிட்டே இருந்தாங்க. அப்போ தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான போய் வேண்டிக்கிட்டாங்க. இந்த அசுரர்களை அடக்கறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் வேணும்னு சொன்னாங்க. அத கேட்ட சிவபெருமான் தன்னோட 3வது கண் சக்தியிலிருந்து ஒரு தீப்பொறிய உருவாக்குறாரு. அந்த தீப்பொறி ரொம்பவே சக்தி வாய்ந்ததுனால அதை பார்வதி தேவியிடம் கொடுக்கறாரு. அந்த தீப்பொறியிலிருந்து தான் ஒரு அழகான குழந்தை உருவாகுது. அந்த குழந்தைதான் முருகன். அப்போ பார்வதி தேவி இந்த குழந்தை அசுரர்களை அழிக்கணும்னு நினைச்சு அவனுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் தேவன்னு சிவபெருமானிடம் சொல்லுறாங்க. அப்போ சிவபெருமான் தன்னோட சக்தியிலிருந்து ஒரு ஒளிரும் ஆயுதத்தை உருவாக்குறாரு. அதுதான் வேல். அந்த வேலை முருகனோட கையில கொடுத்து, இந்த வேல் நீதிக்காகவும் தீமையை அழிக்கவும் பயன்படணும்னு ஆசீர்வதிக்கிறாரு. அப்புறம் முருகன் அந்த வேலோட அசுரர்களை தோற்கடிச்சு தேவர்களுக்கு மீண்டும் அமைதியையும் நியாயத்தையும் கொண்டு வர்றாரு. அதனால்தான் இன்னைக்கு வரை முருகன் ஷெச் வேல் அப்படின்னு நாம நினைக்கிறோம்.